Praise the Lord Jesus Christ alone. My God and my spiritual life, part number 1. நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் நாம் வயலில் காய்கறிகள் வளர்ப்புக்கும் நிறைய ஒற்றுமைகள் உள்ளது. அதைத்தான் இந்த ஷார்ட் வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பழைய பாடல் ஒன்று கேட்டுப்பீங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அதில் அருமையான பாடல் வரி ஒன்று வரும். நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று. ஆமாம், நாம் நம்முடைய வயலில் விதைகள் விதைப்பதற்கு முன் அதை உழுது தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் இருக்கிற வீட்ஸ், களைகள் அகற்றப்பட வேண்டும். அதை வேரோடு அகற்ற வேண்டும். அதை தான் இங்கே டிராக்டர் வச்சு பண்ணுறாங்க. நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது சில நேரங்களில் இருமுறை கூட உழ வேண்டி வரும். இது ஒரு கம்யூனிட்டி கார்டன். அப்படின்னா என்ன என்பதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்முடைய இதயத்தில் ஆண்டவருடைய சிந்தை, அவருடைய வார்த்தை வளரணும்னா நாம் உழுது தயார்படுத்திக்கணும். அது எப்படி உழுறது? நம்முடைய இதயத்தில் ஒன்றுமே பண்ண வேண்டியது, நம்முடைய வேலை ஒன்றும் இல்லை. நம்முடைய இதயம் அவருடையது. நம்முடைய இதயத்தை திறந்து, ஆண்டவரே நீர் என்ன பண்ணணுமோ அதை நீரே பண்ணிக்கவும் என விட்டு விட வேண்டியதுதான். இதுக்கு பெயர் சரண்டர், ஃபுல் சரண்டர். எப்படி நிலத்தை டிராக்டர் வச்சு உள்றவங்கள்ட்ட விட்டு கொடுத்து விடுறோமோ அதை தான் நாம் இங்கே பண்ண வேண்டியது. சரண்டர் டு ஹிம். அதற்கு நம்முடைய இதயத்தில் பணிவு, தாழ்மை உணர்வு, அதற்கு மேல் அவர் மேல் நம்பிக்கை வர வேண்டும். மீறிய அவர் பார்த்துக்குவார். நம்முடைய இதயத்தில் இருக்கிற அழுக்குகளை அவர் களைய வல்லவர். நம்முடைய இதயத்தை உழுகிற போது சில கஷ்டங்களையும் வேதனைகளும் சுமக்க வேண்டி வரும். இது நம்முடைய இதயத்தை சுத்தப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்கும் பாடுகள், வேதனைகள். இதை சகித்தே தீர வேண்டும். அதிகமாக புல் இருக்கிற இடத்தில் விதைகளை போட முடியாதோ அதே மாதிரி தான் நம்முடைய இதயத்தில் அவருடைய வார்த்தைகள் என்ற விதை போட்டு அது கனி கொடுக்கணும்னா இதய சுத்தி வர வேண்டும். நம்முடைய இதயத்தில் வீட்ஸ், களைகள் முழுவதுமாக இல்லை என யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் அது வளர விடாமல் பார்த்து கொள்வது நமது கடமை. அவர் தொடர்ந்து நம்மை கவனித்து எல்லா உதவிகளும் செய்ய வல்லவர். மை கார்டன் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ற தொடரில் நாம் பார்த்திருப்பது நம்முடைய தாழ்மை, முழுவதுமாக நம் இதயத்தை அவரிடம் விட்டு கொடுத்தல், அவர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை. அவர் நம்முடைய இதயத்தை உழும்போது வரும் கஷ்டங்கள், பாடுகளை நம்மை நாமே உட்படுத்த நாம் தயார் செய்ய வேண்டும். அப்படி செய்வதால் நாம் அவருடைய வார்த்தைகளை விதைக்க நாம் தயாராகிறோம். ஜெபத்தோடு இந்த வீடியோவை முடிப்போம். என் அன்பின் தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, என்னுடைய இதயம் என்ற வயலை உம்மிடம் விட்டு கொடுக்கிறோம். இதில் இருக்கும் புற்களை நீர் அறிவீர். அதை அகற்றி மனது என்ற வயலில் உம்முடைய வார்த்தைகளை விதைக்க தயார்படுத்தி கொடும். இதில் வரும் பாடுகளை, வேதனைகளையும் சகித்து கொள்ள வேண்டிய வலிமையை நீரே கொடும். நீரே எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். இரக்கமுள்ள பிதாவே, ஆமென்.